Today's our directive is self-studies. What is this? Self-studies. Self-study means studies by you. Okay? Studies by you. Self-studies அப்படின்னா உங்களுக்கு தெரியும், சொந்தமா படிக்கணும். ஒரு குழந்தை என்ன பண்ணும்? 6 மாசத்துல பிறந்து நடக்க ஆரம்பிச்சிடும். அதே போல லைக் தட் 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? உங்க எய்ம், உங்க பாயிண்ட், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நான் என்னவோ ஆகணும் அப்படின்றத இப்ப நீங்க பிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்க செல்ஃப் ஸ்டடிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் டெண்டன்சி, சேஞ்ச் யுவர் டெண்டன்சி, யுவர் இன்க்ளினேஷன், ஓகே, யுவர் ப்ரொபென்சிட்டி, உங்களுடைய மனோபாவம், இயற்கை குணத்தை மாத்திக்கணும். எதுக்கு மாத்தணும்? எதுக்கு மாத்தணும்? படிப்புக்கு. சேஞ்ச் டு எஜுகேஷன், சேஞ்ச் டு செல்ஃப் ஸ்டடிஸ். நீங்களே படிக்கணும். அப்துல் கலாம் என்ன பண்ணா தெரியுமா? சின்ன வயசுலேருந்தே படிப்பு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஏன்னா அவர் ஐயர் வந்து கிளாஸ் எடுத்தாரு. அந்த ஐயரால வந்து அவர் என்ன பண்ணாரு? எப்ப பார்த்தாலும் படிக்கலாம். சின்ன வயசுல மட்டும் இல்ல, பெரிய வயசுலும் ஓடி போய் கீழே பேப்பர் எடுத்து படிப்பாரு. அங்க ஊர் மார்க்கெட் ஒன்று மெட்ராஸ்ல அதை போய் வாரம் ஏன்னா அவர்கிட்ட காசு கிடையாது. ஒரு 5 ரூபா 10 ரூபா 3 ரூபா 1 ரூபா 10 பைசா எவ்வளவு புக் கிடைக்காங்க. அது நான் கூட வாங்கி நிறைய படிச்சு பசங்களுக்கு MBBS எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. புரியுதா? அதனால என்ன பண்ணோம்? படிக்கணும். படிப்பை விட ஒரு சிறந்த செயல் எதுவே கிடையாது. நீங்க என்ன பண்ணோம்? எப்படி? செல்ஃப் ஸ்டடிஸ். யூ கேன் நாட் டிபெண்ட் அப்பான், அதாவது சம்வாட் யூ ஹேவ் டு டிபெண்ட் அப்பான் யுவர் பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ். பட் 6வது என்ன பண்ணணும்? நீங்களே படிக்கணும். நீங்களே ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் எழுதி பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் படிச்சு பாருங்க. இது அப்படியே சின்ன வயசுல டெவலப் பண்ணுங்க. எப்படி? ஒரு சின்ன வயசுல. சோ அதெல்லாம் பண்ணணும். யுவர் டெண்டன்சி வந்து மஸ்ட் கோ டு எஜுகேஷன், செல்ஃப் ஸ்டடிஸ். அதே மாதிரி என்ன பண்ணணும்? டீச்சர்ஸ் என்ன பண்ணணும்? they should be prepared. Prepared means now one who tells what will happen in the future. So the teacher must should tell the future about what will happen in the course of the future of the students education. நீங்க கண்டிப்பா வந்து ஒவ்வொருத்தரும் நிர்ணயிக்கணும். ஒரு பையனுடைய டிட்டர்மினேஷன் பண்ணணும். நீங்க அழகா பண்ணணும். இதுதான் உங்களுடைய, நீங்க வந்து ஒரு 400 இருக்கணும், 4C இருக்கணும், ஒரு CR இருக்கணும். புரியுதா? அதாவது ஒரு 4 டெல்லர் இருக்கணும். So this is your very much your duty. This is your very much your duty. Okay? So teachers வந்து ரொம்ப இன்க்ளைண்டா இருக்கணும். அவங்க பசங்க மேலதான் கண்ணு இருக்கணும். உங்களுக்கு ஏதோ அகாடமிக்ல வந்து எந்த கிளாஸ் வந்து அதோ கோஆர்டினேட்டர்ஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு அந்த கோஆர்டினேட்டர் அப்பாயின்மெண்ட் பை மீ. ஒவ்வொரு கோஆர்டினேட்டரும் ஒவ்வொரு கிளாஸ் சப்ஜெக்ட் முடிஞ்சிருக்குதா, ஒவ்வொரு கிளாஸ் நடந்திருக்குதா, சப்ஜெக்ட் வச்சிருக்கணும், எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் பார்க்கணும். ஸோ அதனால வந்து டுடேஸ் சாப்டர் இஸ் ஓவர். திஸ் இஸ் ஒன்லி ரிலேட்டிவ் டு செல்ஃப் ஸ்டடிஸ். எல்லாம் படிக்கணும். புரியுதா? கண்டிப்பா படிக்கணும். நாளைக்கு இருந்து 1/2 மணி நேரம் நீங்களே படிக்கணும், 1/2 மணி நேரம் கண்டிப்பா எழுதி பார்க்கணும். ஒன்று மாலையில எழுதுங்க, இல்ல ஈவினிங் படிக்கணும். ஏதாவது ஒரு செய்யணும். புரியுதா? செஞ்சுட்டு அதை கொண்டாந்து என்கிட்ட காமிக்கணும். நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன் கிளாஸ்ல. சார் இந்த வாரம் இதை படிச்சிருக்கிறேன், இந்த வாரம் எழுதியிருக்கிறேன். தனியா வந்து நோட் புக் போட்டு உங்க வீட்டுல ஏதாவது உங்க பார்த்தோட அப்படியே காப்பி பண்ணிக்கோ. எழுதினா ஹேண்ட் ரைட்டிங் வந்துடும். உங்க பார்த்து அப்படியே எழுதணும். டீச்சர் சொல்ற கொஸ்டின் ஆன்சர் அதை 3 டைம்ஸ் எழுதி பாருங்க. ஓகே? சோ செல்ஃப் ஸ்டடிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஆஸ் யுவர் லெக்ஸ். இட் இஸ் ஆஸ் யுவர் லெக்ஸ். நம்ம காலம் தான் நடக்கிறோம். நம்ம பாடியுடைய பேலன்ஸ் 2 கால் தான் தாங்கி நடக்குது. ஆனா எந்த மிருகத்துக்கு இந்த பவர் கிடையாது. நம்ம ஒரே ஒரு ஹியூமன் பீயிங்க்கு தான் இந்த பவர் உண்டு. புரியுதா உங்களுக்கு? சோ நம்ம பாடி வந்து என்டையர் பாடி 2 லெக்ஸ் தான். அதே மாதிரி உங்களுடைய என்டையர் லைஃப், உங்களுடைய லைஃப் உடைய பாயிண்ட், உங்களுடைய அச்சீவ்மெண்ட், உங்களுடைய என்ன எதை நோக்கி போறீங்க அப்படின்ற டிசைட் பண்றது எது? செல்ஃப் ஸ்டடிஸ். அடிக்கடி செல்ஃப் ஸ்டடிஸ். நீங்களே படிக்கணும். அதான் முக்கியம். தேங்க்யூ வெரி மச். Thank you very much.